Illustration 12. From the following particulars, prepare bills receivable account and compute the bills received from the debtors. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம வந்து ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து ஒன்று தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். தட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து கிடைக்கிற நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை தூக்கி தான் நம்ம இதில் போடுவோம், நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். பட் இங்கே அந்த மாதிரி ரூல் கிடையாது. இங்கேருந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி சம்ம இது. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் நம்ம எங்கே பார்த்தோம், நம்ம அந்த ஃபார்மேட்டில் டோட்டல் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 20,000. ஓகேங்களா. இதுதான் உங்களோட ஓப்பனிங். க்ளோசிங் வந்து இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், ரைட். ஸோ பை பேலன்ஸ் C/D 30,000. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு இந்த இடத்துல பில்ஸ்க்கு. ஸோ இங்கே என்ன வரும், 60,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். இட் மீன்ஸ் என்னது, நம்மளுக்கு ஒன்றும் அந்த பில்லுக்கு காசு ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேங்களா. கிரெடிட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணோம், பட் அந்த அமௌண்ட் என்ன ஆகிடுச்சு, ஒன்றும் அந்த மெச்சூரிட்டி டேட் டைமில் அது நம்ம அமௌண்ட்டு ரிசீவ் ஆகலை. ஸோ நம்ம அதை தூக்கி என்ன பண்ணுவோம், 5,000 இந்த பக்கம் எழுதிடுவோம். ஓகேங்களா. ஓகே. அப்புறம் பாருங்கள், ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், இங்கே வந்து 95,000 வரும். 95,000 மைனஸ் பண்ணால் 75,000, தட் இஸ் 20,000, உங்களுக்கு 75,000 ஆன்சர் கிடச்சிடும். ஓகே. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி சம்ம இது, இவ்வளோ தான்.